ஸோ இதுக்கப்புறம் அடுத்த 15 நாட்கள் என்ன நடக்க போகுது, குறிப்பாக அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? இப்போ இந்த செவ்வாய் ரிஷபம் வந்துடுவார். செவ்வாய் ரிஷபம் வரும்போது இந்த சூரியன் கண்ட்ரோல், அப்போ செவ்வாய் சனி சூரியன் குரு இந்த கண்ட்ரோல் வரும்போது மறுபடியும் அரசியல் குழப்பங்கள், மீண்டும் ஒரு போர் நடக்கும், மறுபடியும் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடும் ஒரு கேஸ் தட்டுப்பாடும் மறுபடியும் கொண்டு வரும். உலக தலைவர்களுக்கு சில கண்டங்களை கொடுக்கும். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையிலையோ அல்லது ட்ரம்ப்புக்கோ ஒரு துப்பாக்கி சம்பவங்கள். இந்தியாவிலையும் இதே அரசியல் சலசலப்பு. ஈவன் தாவேக்காவிலே உள்கட்சி பூசல் வரும். சில கரண்ட் எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு தாவதன வழியும் நடக்கும். ஆக பாஜகவில் மீண்டும் பிரதமர் மோடி வேட்பாளராக இருந்தால் மட்டும்தான் பாஜக மீண்டும் அரசாளும். என்றால் ஆட்சி மாற்றம் அந்த நிகழும். அடுத்தது இருக்கிற கிரகம் பார்த்தோம்னா கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் அதிகம் நடக்கும். இந்த இன்டர்வியூ என்னைக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அன்னைக்கு மழை சார்ந்த விஷயங்கள் நல்லது மழை பெய்யும். வணக்கம் சார். வணக்கம்மா சார், 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்முடைய நேயர்களுக்காக உலகியல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துட்டு வரோம். அந்த வகையில் கடந்த முறை லாஸ்ட்டாக நீங்கள் சொல்லியிருந்த நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. சினிமா துறையில் ஒரு பரபரப்பான விஷயம் நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பும் நிகழ்ந்தது. பணப்புழக்கத்திலையுமே நீங்கள் சொன்ன மாதிரியே வேற ஒரு வழி தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வருது இப்போ. ஆமாம். அப்புறம் ஜப்பான் சைடு இயற்கை பேரிடர் வரும்னு சொல்லியிருந்தீங்க, சூறாவளி வரும்னு சொல்லியிருந்தீங்க, மழைப்பொழிவும் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த 15 நாட்கள் என்ன நடக்க போகுது, குறிப்பாக அரசியல் களம் எப்படி இருக்க போகுது சார்? இப்போது நம்ம எல்லாமே ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தான். இப்போ நாட்டில் நடக்கிற ஒரு விஷயமும் கிரகங்கள் நகர் கேட்டால் தான் எல்லாமே நடக்கும். நம்ம அதன் அடிப்படையில் வச்சு நடக்குது நம்ம சொல்கிறோம். இப்போது சூரியன் நீ மிதனம் வந்துட்டார். நம்ம ஒரு 3-4 மாதம் முன்னாடியே நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அப்போ நீங்கள் கேட்டீங்க உலகப்போர் வருமா, லாக்டவுன் வருமா கேட்டிங்க. நம்ம என்ன சொன்னோம், சூரியன் மிதுனம் தாண்டும் வரை இந்த போர் நடக்கும், கண்டிப்பாக உலகப்போர் வராது, லாக்டவுன் வரான்னு சொல்லிட்டு போனோம். இன்றைக்கி நம்ம பேசும்போது சூரியன் உங்களுக்கு மிதுனம் விட்டு வந்துட்டார். இது வரைக்கும் உலகப்போர் நடக்கலை. நேற்று 2 நாள் முன்னாடி ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. எது போர் நிறுத்தத்துக்குண்டான ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. இது நம்ம சொன்ன மாதிரி சூரியன் மிதுனம் வந்துட்டார், நடந்துச்சு. பட் போர் நிற்குமா நிற்காதா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்கும் வரும். சூரியன் மிதுனம் வந்தாலும் மறுபடியும் போர் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், மறுபடியும் இந்த கிரகங்கள் நகருது. எப்பயும் கிரகம் நகர் வச்சு தான் சொல்ல முடியும். நம்ம ஒரு 15 நாள் சொல்கிற ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம். இப்போ இந்த செவ்வாய் ரிஷபம் வந்துடுவார். செவ்வாய் ரிஷபம் வரும்போது இந்த சூரியன் கண்ட்ரோல், அப்போது செவ்வாய் சனி சூரியன் குரு இந்த கண்ட்ரோல் வரும்போது மறுபடியும் அரசியல் குழப்பங்கள், உலகத் தலைவர்கள் மத்தியில் குழப்பங்கள், ரஷ்யா உக்ரைன் போர், இந்தியா பாகிஸ்தான் போர், எல்லை சம்பந்தப்பட்ட போர் மீண்டும் தொடங்கும். இந்த போர் கையெழுத்திட்டாலும் இது தற்காலிகமானதே. மீண்டும் ஒரு போர் நடக்கும், மறுபடியும் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடும் ஒரு கேஸ் தட்டுப்பாடும் மறுபடியும் கொண்டு வரும். உலக தலைவர்களுக்கு சில கண்டங்களை கொடுக்கும். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையிலையோ அல்லது ட்ரம்ப்புக்கோ ஒரு துப்பாக்கி சம்பவங்கள், துப்பாக்கி சூடு, உயிருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு துப்பாக்கி சூடு, துப்பாக்கி சம்பந்தப்பட்ட சம்பவங்கள். இது ட்ரம்ப்புக்காகவும் இருக்கலாம் அல்லது மற்ற நாட்டு அதிபர்களுக்கு துப்பாக்கி சூடுலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரியோ அல்லது ஒரு விஷயங்கள் அல்லது தீவிரவாதி மிரட்டலோ இந்த மாதிரி விஷயங்கள். மெயினாக அமெரிக்கா எடுத்துக்கலாம். அது இல்லை அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போகும். அப்போ உலகத் தலைவர்கள் எடுக்கிற முடிவு, அவங்க பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இதே அரசியல் சலசலப்பு. ஈவன் தாவேக்காவிலே உள்கட்சி பூசல் வரும். ஏன்னா கிரக நகரம் அப்படிதான் இருக்குது. கூட்டணி கட்சிகளாலேயா சார்? கூட்டணி கட்சிகளாகலாம், தங்களுடைய கட்சி உறுப்பினாலும் பழைய கட்சி உறுப்பினராலும் சில சலசலப்பு போகிறோம். இந்த கட்சியில இருந்தே சில கரண்ட் எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு தாவதன வழியும் நடக்கும். ஆமாம், அதுவும் நடக்கும். அப்போ தாவேக்கா சார்ந்த அரசியல் அதில் ஒரு சலசலப்பும், அந்த கட்சியிலே சில பிணப்புகளும் ஏற்படும். அதெல்லாம் சமாளித்து தான் கொண்டு வரணும். அதே நேரத்தில் மத்திய கவர்மெண்ட்டில் அமைச்சரவையில் சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. மோடியே இந்த பதவியிலிருந்து எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கும் சில யோசனைகள் வரும். அதே நேரத்தில் 2029 இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் காங்கிரஸு பாஜக அப்படின்ற ஒரு நிலைமை போய் 3வது ஒரு அணி உருவாகும். இதே மாதிரி டிவிகே மாதிரியே ஒரு புதிய கட்சி பாராளுமன்றம் தேர்தலில் போட்டியிடும். அப்போது இரு பெரும் கட்சிகளுக்கு பின்னடையே கொடுக்கும். அந்த அண்ணாமலை எதுவும் புதுசாக கட்சியை ஆரம்பிக்க போறாரா? இது இந்தியா பாராளுமன்ற தேர்தலில் சொல்கிறேன். இது அண்ணாமலைன்றது உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான். இது இந்தியா லெவலில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எதிராக ஒரு கட்சி ஒன்று களம் இறங்கும். அந்த காலத்தில் இரு கட்சிக்கு பின்னடை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில்
ஒருவேளை மோடியே பிரதமர் வேட்பாளராக இருந்தால் மீண்டும் பாஜக இந்தியாவை ஆளும். ஓகேங்களா? அப்போது தமிழ்நாடு மற்ற சில மாநிலங்கள் சேர்ந்து 3வது ஒரு அணி அமைச்சு இந்த தேர்தலில் போட்டியிடும். ஆக பாஜகவில் மீண்டும் பிரதமர் மோடி வேட்பாளராக இருந்தால் மட்டும்தான் பாஜக மீண்டும் அரசாளும். ஏனென்றால் ஆட்சி மாற்றம் அந்த டைம் நிகழ்த்துக்கு உண்டான 80% வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடக்க போகிற அடுத்தடுத்த மாதங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சில மாற்றங்கள் ஏற்படும். அதேமாதிரி வங்கி சார்ந்த சில பிரச்சனைகள் வரும், நிதி நிறுவனங்கள் சார்ந்த சில பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம், நிறையா பணம் தர சொல்லிட்டு ஏமாறுவாங்கள்ல, இந்த மாதிரி வங்கி சார்ந்தோ அல்லது நிதி நிறுவனம் சார்ந்தோ சில பிரச்சனைகள் இந்தியாவிலையும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒரிஷா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி இடங்களில் மக்கள் போராட்டம் வெடிக்கும். மக்கள் பணத்தை கையாண்டுட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. இப்போ ஆருத்ரா ஒரு நிதி நிறுவனம் மோசடி பண்ணால் அதே மாதிரி ஒரு நிதி நிறுவனங்கள் பேசப்படும். அதன் பின்னால் ஒரு அரசியல் தலைவர் இருப்பார், அதை சார்ந்த மக்கள் போராட்டம் நடக்கும். இது அரசியல் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சில பின்னடைவையும் கொடுக்கும் இந்த இதில். அப்போது தமிழ்நாடு அரசியலாக இருக்கட்டும், உலக அரசியலாக இருக்கட்டும், இந்திய அரசியலாகட்டும், தலைவர்கள் பேசால் சர்ச்சைகள் ஏற்படும். இது அரசியலில். அடுத்தது இருக்கிற கிரகம் பார்த்தோன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் அதிக அளவு நடக்கும். அப்போ பெண்களை குழந்தைகளை இப்போ ஆல்ரெடி போயிட்டு இது இன்னும் அதிகமாகும். அப்போ பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை தனியாக விடக்கூடாது. இவர் மாமா, இவர் தாத்தா, இவர் பெரியப்பான்னு நம்பி விடாதீர்கள். ஏன்னா கிரகங்கள் உறவுலாம் தெரியாது. கிரகங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னா பண்ணும் அது. அப்போ இவர் நம்மளோட பெரியப்பா, இவர் நம்ம தாய் மாமன், இவர் நம்ம சித்தப்பான்னு நம்பி தயவு செய்து குழந்தைகளை தனியாக விடாதீர்கள். அப்போ அடுத்தடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாலியல் தொந்தரவுகள் அதிகம் நடக்கும். கவனமாக இருங்க பெற்றோர்களே. இது கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான், நம்ம யாரும் நம்ப தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பள்ளி சார்ந்த, கல்லூரி சார்ந்த பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கும். அது சார்ந்த போராட்டங்களும் அடுத்தடுத்து வெடிக்கும். இல்லது ஒரு கல்லூரியில் பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்கும், அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அப்போது இந்த பள்ளி சார்ந்து, கல்வி நிறுவனம் சார்ந்த ஒரு சர்ச்சைகள், அதனால் அரசுக்கு ஒரு தலைவலி அப்படி நடக்கும். அதேமாதிரி இது போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிப்பு, நீட் தேர்வு ரத்து பண்ணாலும் அதே மாதிரி இன்னொன்று நடக்கும். அப்போது இந்த போட்டித் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயனாலும் அரசுக்கு சில தொந்தரவு கொடுக்கும். அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட உச்சபட்ச ஆன்மீகவாதிகள், இப்போது கிறிஸ்டின் அப்படின்னா பிஷப் இருப்பார், ஃபாதர் இருப்பார், இப்போ நமக்கு மடாதிபதிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த உயர் இடத்துல இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு அவப்பேர் அல்லது ஒரு தேவையில்லாத அவர்களுக்கு பேர் ஒரு சர்ச்சையோ ஒரு பண மோசடியோ ஏதோ ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு ஏற்படும். சில இடத்துல அந்த உச்சபட்ச ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு கண்டமும் கொடுக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி மழை வெயிலும் இரண்டும் சரிசமமாக இருக்கும். அப்போது மழை அடுத்தடுத்து இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ என்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு மழை சார்ந்த விஷயங்கள் அல்லது மழை பெய்யும், அல்லது அவங்க பக்கத்தில் ஒரு தண்ணி வாட்டர் கேனும் அதில் ஃபுட்டு சம்மந்த விஷயமும் இருக்கும். அப்போது மழையும் பெய்யும். அந்த மழை பெஞ்சு விட்டோடனே அந்த அளவுக்கு வெக்கையும் இருக்கும். அப்போ மறுபடியும் சூறாவளி காற்று தான் அதிகமாக இருக்குது. சென்னை சுற்றி இடங்கள், தமிழ்நாடு, அதே மாதிரி ஆந்திரா, ஒரிஷா, கர்நாடகா இந்த பகுதியிலலாம் ஒரு விஷயம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது வெப்பசலனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நடக்கும். அதேமாதிரி மழை அப்படின்றது ஒரு நாள் முழுக்க பெய்யக்கூடிய மழை ஒரு மணி நேரத்துலேயே அல்லது 2 மணி நேரத்துலேயே பேஞ்சி ஒரு பெரிய பிரச்சனையே கொடுக்கும். இது வெயிலோட தாக்கம் செப்டம்பர் மாதம் மட்டுமே அதிகமாக இருக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு அக்னி வெயிலில் நீங்கள் பார்த்தீங்களோ அதே வெப்பம் செப்டம்பர் மாதம் மட்டும் இருக்கும். இரவிலும் புழுக்கம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி செவ்வாய் ரிஷபம் வந்தவுடனே மின்சாரத்துறை சார்ந்த அதிகாரிகள், மின்சாரத்துறை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் சர்ச்சைக்கு உள்ளாவார்கள். மறுபடியும் இந்த மின்சாரம் சார்ந்த பல பிரச்சனைகள், அதனால் சில விபத்துக்கள் அதிகமாகும். அதே மாதிரி வணிக வளாகம், காம்ப்ளெக்ஸு, சினிமா தேட்டர், பொழுதுபோக்கு பூங்காவிலும் இந்த ஃபயர், நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துக்களும் நடக்கும். இதெல்லாம் அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே சார், வேற என்ன இயற்கை பேரிடர்கள் சார்ந்த விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது சார்? ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வைரஸ் தொற்று பரவும்னு சொன்னீங்க, அதே மாதிரி எபோலா வைரஸ் அந்த டைமில் தான் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகும்? ஆமாம், ஏன்னா உங்களுக்கு இந்த கேது கடகை விட்டு நோக்கி போகும்போதும் இந்த சூரியன் திரிகோணத்தில் கேது வரும்போதும் அதை நோக்கி சூரியன் வரும்போதும் மீண்டும் ஒரு தொற்று வரும். ஆனால் பெருசாக பயப்படுற அளவுக்கு நம்மளை கொண்டு போகாது. அதேமாதிரி சூரியன், சனி, ராகு சம்பந்தப்படும் போது, சூரியன், செவ்வாய், சனி, ராகு சம்பந்தப்படும் போது கூட்டு மரணங்கள் மீண்டும் நடக்கும். அப்போது நிலநடுக்கம் தமிழ்நாடு, ஒரிஷா, ஆந்திரா,
ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்களில் நிலநடுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் நடக்கும். அல்லது மேம்பாலங்கள், பிரிட்ஜி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விபத்து நடக்கும். அப்போ அந்த சுனாமி அலைகள் அல்லது சுனாமி வரப்போகுது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுறது, அது எச்சரிக்கை விட்டு மீண்டும் வாபஸ் வாங்குறது, இது எல்லாமே இந்த 4 கிரக காம்பினேஷனில் வரும். அப்போ இந்த 4 கிரக காம்பினேஷன் எப்போ கலையுதோ அது வரைக்கும் இந்த நிலநடுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சுனாமி சம்மந்த விஷயங்களும் கூட்டு மூலம் நடக்கும். அடுத்தடுத்து நம்ம இந்த இன்டர்வியூ வெளியே வர நாளில் கூட சில இடத்துல விமான விபத்துகள் நடக்கலாம். விமான விபத்துகளோ அல்லது ரயில் விபத்துகளோ நடக்கலாம். ஏன்னா இந்த 4 கிரக காம்பினேஷனும் உங்களுக்கு அப்படியே ட்ரையாங்கில் வந்துடும் உங்களுக்கு. அது ஒரு கிரகத்துக்கு திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ ராஜகிரகங்கள் சம்மந்தப்படும் போது, பகைக்கிரகங்கள் சம்மந்தப்படும் போது அந்த இடத்துல கூட்டு மரணங்களும் இயற்கை சீற்றங்களும் இயற்கையாக நடக்கும் அப்படின்ற ஒரு விதி. அதன் அடிப்படையில் சுனாமிகள், நிலநடுக்கம், கூட்டு மரணங்கள் அதிகம் நடக்கும். நோய் தொற்றுனால பெருசாக பாதிப்பாக வரும் கலையும். நீங்கள் பேசுகிற நேரத்துலேயே கேரளாவில் மிகப்பெரிய நோய் தொற்று பரவிட்டு வருது. ஸோ அது வரும், அது பெருசாக இருக்கும், பாதிக்கும் ஒன்றும் வராது. ஆனால் கூட்டு மரணங்கள் எதனாலும் நடக்கலாம். அது போர்னால நடக்கலாம், அல்லது ஒரு கட்டிட விபத்து, கட்டிடம் சரிஞ்சு விழுந்து நடக்கலாம், இல்லை இந்த மாதிரி சுனாமி சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கலாம். இதெல்லாமே அடுத்தடுத்த காலங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், தங்கம் விலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் நீங்கள் குறையும் சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரியே குறைவாக தான் இருந்தது. அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்கும்? ஆமாம், இந்த செவ்வாய் வந்து 21ஆம் தேதி உங்களுக்கு ரிஷபம் வந்துடுவார். அப்போ மறுபடியும் தங்கத்தின் விலை மறுபடியும் மேலே இருக்கும். அப்போ மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டு போனோம் ஒரு 7500 சொன்னோம், இன்றைக்கி 5500 குறைஞ்சிருக்குது. மறுபடியும் அது பழைய நிலைக்கு, அதாவது எப்படின்னா ஒரு 1,25,000 30,000 தோடும் அது மறுபடியும். அப்போ அதே 7,000 8,000 அப்படியே மேலே போகும். ஸோ தங்கம் அடுத்து மேலே தான் போகும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு நல்ல பீக்கில் போகும். அடுத்து நம்ம போனாடி போனால் ஷேர் மார்க்கெட் டவுன் போட்டோம், கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட் டவுன் போகுது. அதேமாதிரி அடுத்த ஒரு நாட்களில் ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் மேலே போகும். ஷேர் மார்க்கெட்டும் தங்கத்தின் மீது உண்டான இதுவும் அதிகமாகும். ஓகே, சினிமா துறையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா சார்? சினிமா துறை அரசியல் சரசரப்பு தான். இந்த அரசியலும் சினிமாவும் சேர்ந்த மாதிரியே இருக்கும். மீண்டும் ஒரு அரசியல் தலைவர், ஒரு சினிமா துறை சார்ந்தவர் ஒரு கட்சிக்கு வருவார். அதனால் சில சலசலப்பு ஏற்படும், அதை பற்றி பேச்சுக்கள் வரும். முக்கியமான ஒரு நடிகைகள் இவங்களும் மறுபடியும் ஒரு கட்சியை வந்து இணைவாங்க. அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், தவகவிலிருந்து சில உறுப்பினர்கள் திராவிட கட்சிக்கு போகிறதையும் பார்க்க தான் போகிறோம். ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படும், சில பேர் அதில் போகிறதையும் பார்க்க தான் போகிறோம். இது ஒரு அரசியல் சூதாட்டம். இந்த சூரியன் புரட்டாசி, அதாவது கன்னிவெடை தாண்டுற மட்டும் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கும் நமக்கு கண்டென்ட்டு தான். அடுத்த நகர்வு அடுத்த 4 மாதம் 5 மாதங்களுக்கு ஒரே பரபரப்பாக இருக்கும், டிவியும் யூடியூப்பும். ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட் ரெடியாக நமக்கு. கண்டிப்பாக சார், உலகியல் ஜோதிடப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றிமா, அனைவருக்கும் இருக்கும் துணை.